பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேவை உண்டு. யாரும் தேவை இல்லைன்னு, எனக்கு எந்த தேவை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை உண்டு. ஆனால் அந்த தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறது நம்ம தேவனாலே மட்டும்தான் முடியும். இன்றைக்கான வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையினாலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். 2 ராஜ்யங்கள் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு விதவை, அவங்க கணவர் கடன் வாங்கி மரித்து போனார். அந்த விதவைக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. கடன் கொடுத்தவன் அந்த பிள்ளைங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதுக்காக வந்து, நீ கடனை கொடு, இல்லைன்னா உன்னை பிள்ளைங்களை நான் அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் நேராக எலிஷா தீர்க்கதரிசிக்கிட்ட வரான். அந்த எலிஷா தீர்க்கதரிசி அவர் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் என்னம்மா இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்கிறா, என் வீட்டில் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மறுபடியும் கேட்குற, உன் வீட்டில் என்ன இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது ஆண்டவர் அப்படின்னு சொல்லுது. அப்போது அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற வீடுங்களில் போய் பாத்திரம்லாம் வாங்கி உன் பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்து கதவு சாத்தி எல்லாத்துலேயும் அந்த பாத்திரத்தில் எந்த எண்ணெய் ஊற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த எலிஷா சொல்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறா, எல்லார்கிட்டே பாத்திரம் வாங்கி கதவு சாத்தி ஒவ்வொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போடுது. அதில் நிரம்பி ஒளியுது. அப்போது மறுபடி எலிஷா கிட்டே வருது. எலிஷா சொல்கிறார், எல்லா பாத்திரமெல்லாம் நெறிஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ அந்த எண்ணெய் விற்று உனக்கு கடன் தீர்த்துக்கோ, இருக்கிற மிச்சம் எண்ணெய் வந்து உனக்கு வைத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் தேவஜனமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 48:15 பாருங்கள். அவன் யோசேப்பு ஆசீர்வதித்து, என் பிதாவாகி ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒளிப்பட்ட வணங்கிய தேவனுக்கு நான் பிறந்த நாள் முதலே இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோசேப்பு நம்ம பார்க்குறோம், எகிப்திய தேசத்தில் அடிமைத்தனத்தில் அவர் இருந்தார். ஆனால் யோசேப்போட தேவன் இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்போது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபான தேவன் யோசேப்போட இருந்து யோசேப்பனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவன் உங்களோட இருக்கும்போது உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். என்னென்ன தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாதத்தில் நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். தேவாதி தேவனே, உங்களை நான் நன்றி செலுத்துக்கிறேன் சுவாமி. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தாவை என்னென்ன காரியங்கள் குறைய இருக்கிறதோ, என்னென்ன தேவைப்படுதோ கர்த்தாவை அதெல்லாம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். அது மாத்திரமில்லை கர்த்தாவே, விசுவாசத்தோட அப்பா அவங்க பாதபடியில் கர்த்தாவை ஆண்டவரை அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறேன். அதே போல் எனக்கு பிறந்த நாள், வெட்டிங் டே, நல்ல காரியங்கள் கர்த்தாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் பரிசுத்தாவியானவர் நீர் அவங்களோட இருந்து கர்த்தாவை அவங்கள ஆசீர்வதித்து அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவை ரட்சிக்கப்பட்டுட்டு சுவாமி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.